ஓம் சாந்தி 5/5/2018 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தன்னைத்தான் பராமரித்துக் கொள்வதற்காக 2 முறை ஞான ஸ்நானம் செய்யுங்கள், ஞான குளியல் செய்யுங்கள். மாயை உங்களை தவறுகள் செய்ய வைக்கிறது. மாயை என்பது உங்கள் மூலமாக தவறுகள் செய்ய வைக்கிறது. தந்தை உங்களை தவறற்றவர்களாக மாற்றுகிறார். கேள்வி: எத்தகைய நிச்சயம் அல்லது புருஷார்த்தத்தின் ஆதாரத்தில் தந்தையின் முழு உதவி கிடைக்கிறது? எத்தகைய நிச்சயம் அல்லது முயற்சியின் ஆதாரத்தில் தந்தையினுடைய முழு உதவி கிடைக்கிறது? பதில்: எனக்கு ஒரே ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாருமே இல்லை என்பதில் முதலில் உறுதியான நிச்சயம் வேண்டும். அந்த ஒருவரை தவிர வேறு யாருமே கிடையாது. கூடவே முழுமையாக பலியும் ஆக வேண்டும். நிச்சயம் மட்டும் இருந்தால் பத்தாது, கூடவே பலியும் ஆக வேண்டும். அதாவது ட்ரஸ்டியாகி அன்புடன் சேவை செய்ய வேண்டும். பிறகு அத்தகைய குழந்தைகளுக்கு தந்தையினுடைய முழுமையான உதவி கிடைக்கும். பாடல்: நாம் அவர் கூறும் வழியின்படி நடக்க வேண்டும். ஓம் சாந்தி. இதை யார் கூறுகிறார்? ஞானக்கடலாகிய பரம்பிதா பரமாத்மா கூறுகின்றார். குழந்தைகளே, நான் உங்களை எந்த வழியில் நடத்தி கொண்டிருக்கின்றேனோ அல்லது மாயின் மீது வெற்றி அடைவதற்காக எத்தகைய ஓர் வழி அல்லது ஆலோசனையை அளித்து கொண்டிருக்கின்றேனோ அதன்படி நடந்து கொண்டிருந்தாலும் அதில் ஒரு சிலர் கீழே விழுவார்கள், ஒரு சிலர் பின் எழுந்து விடுவார்கள், சமாளித்து கொள்வார்கள். இப்படியெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அனைவருக்குமே ஒரே மாதிரி டைரக்ஷன், ஒரே மாதிரி ஆலோசனை, ஒரே மாதிரி நான் ஸ்ரீமத் கொடுக்குறேன். அதில் ஒரு சிலரால் கரெக்டாக நடக்க முடியும், ஒரு சிலர் கீழே விழுந்து விடுவார்கள், ஒரு சிலர் சமாளித்து கொள்வார்கள். பாபா என்ன சொல்கிறாக்க, இது அனைத்துமே ட்ராமாங்கிறாரு. தந்தை ஞானக்கடலாக இருப்பவர் எதை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார்? ஞானக்கடல் எனும்பொழுது எதை பற்றிய ஞானத்தை தருகிறார்? சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை பற்றிய ஞானம். அதையே தான் மனிதர்கள் கீதா சாஸ்திரமாக எழுதியுள்ளார்கள். பின் அதில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டார்கள். தந்தையின் வாழ்க்கை வரலாற்றில் குழந்தையின் பெயரை போட்டுவிட்டால் என்னவாகும்? சிவபாபா கீதைக்கு பிறவி கொடுத்தார். சிவபாபா கீதா சொல்லக்கூடியவர், கீதா சொன்னார். ஆக கீதாவிற்கு ஜென்மம் கொடுத்தவர் சிவபாபா. அந்த கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். இப்போ பாபா மூலமாக கிடைத்த கீதாவின் மூலமாக ஜென்மம் எடுத்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். ஆனால் என்ன நடந்தது பாருங்களேன். அந்த கீதையில் கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டார்கள். அதனால்தான் அது அர்த்தமற்றதாக ஆகிவிட்டது. கீதை பொய்யாகிவிட்ட காரணத்தினால் எல்லா மனிதாத்மாக்களின் புத்தியின் தொடர்பு என்பது பரமாத்மாவிடமிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டது. எல்லா மனிதாத்மாக்களுடைய புத்தியின் தொடர்பு பரமாத்மாவிடமிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டது. பிறகு மனிதர்கள் எப்படி தூய்மையாக முடியும்? இந்த யோக அக்னியின் மூலமாகவே நாம் தூய்மையாகின்றோம். கங்கையின் நீரால் அல்ல, பாபா ஞானக்கடலாவார். ஞான அமிர்தத்தின் மூலமாகத்தான் மனிதர்களை தூய்மையான தேவதைகளாக ஆக்குகிறார். இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தனது முழு வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை கூறுகிறார். சத்யுகத்திலும் திரேதாயுகத்திலும் எனக்கு நடிப்பு என்பது கிடையவே கிடையாது. சிருஷ்டி நாடகத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிருஷ்டி நாடகத்தின்படிதான் நடந்து கொண்டே இருக்கிறது, அதாவது சுற்றி கொண்டிருக்கிறது. என்னுடைய நடிப்பும் கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. நான் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கிறேன். இது
பாபா சொல்றாரு, நானும் கூட இந்த ட்ராமாவிற்கு கட்டுப்பட்டவன். இது குதிரை பந்தயமாகும். ராஜஸ்வ அஸ்வமேத யக்யம் என்று கூறுகிறார்கள். ராஜ்யத்திற்காக அஸ்வம், அதாவது குதிரை அப்படின்னாக்கா இந்த ரதம், இந்த ரதத்தை சிவபாபாவிடம் அர்ப்பணிக்க வேண்டும். என்ன சொல்றாரு, ராஜ்ய பதவி அடைவதற்காக இந்த ரதம் எனக்கூடிய இந்த உடலை சிவபாபாவிற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதாவது குழந்தையான பிறகு முழுமையாக சேவை செய்ய வேண்டும். பாபாவை நன்றாக புரிந்து கொண்ட பின் அவருடைய சேவை செய்ய வேண்டும். ட்ரஸ்டியாகி முயற்சி செய்ய வேண்டும். பிறகு உதவியும் கிடைக்கும். என்னுடையவர் ஒரே ஒரு சிவபாபா, அவரை தவிர வேறு யாருமில்லை என்ற உறுதியான நிச்சயம் என்பது இருக்க வேண்டும். தந்தை கூறுகிறார், முற்றிலுமாக தூய்மையாக வேண்டும். முதலில் ஞான சிதை மீது அமர வேண்டும். மனதில் எவ்வளவுதான் விக்கல்பங்கள், அதாவது தீய எண்ணங்கள் வந்தாலும் சரி, ஆனால் கர்ம இந்திரங்கள் மூலமாக எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. மனதில் வந்தாலும் கூட அது செயலில் வரக்கூடாது. செயல் மூலமாக பாவ கர்மம் செய்யக்கூடாது. பார்வையற்றோர், காது கேளாதோர் யார் வேண்டுமானாலும் இந்த அழிவற்ற வருமானத்தை சம்பாதிக்கலாம். இந்த ஞானம் என்பது மிகவும் சுலபமானதாகும். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். ஒரே ஒரு முறைதான் தந்தை நேரடியாக வந்து ராஜ்யத்தை கொடுக்கிறார். குழந்தைகள் சுகமானவர்களாக ஆன பிறகு தந்தை வானப்பிரஸ்தத்தில், அதாவது பரந்தாமத்திற்கு சென்று விடுகிறார். எல்லாரையும் தயார் பண்ணிட்டு பாபா பரந்தாமத்துக்கு போயிடுவார். ஆத்மாக்கள் வரிசை கிரமமாக அங்கிருந்து, அதாவது பரந்தாமத்திலிருந்து வந்து கொண்டே இருப்பார்கள். மற்றபடி பாபா யாரையும் அனுப்புவது கிடையாது. ஆனால் பேச்சுவார்த்தையில் அவ்வாறு கூறப்படுகிறது. பாபா அனுப்புகிறார், பகவான் அனுப்புகிறார் என்று பேச்சுவார்த்தையில் கூறப்படுகிறது. ஆனால் இது தானாகவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்துல வரக்கூடிய ஒரு பார்ட் ஃபிக்ஸாக இருக்கோ அதன்படி அந்த நேரம் வரும்பொழுது அப்படியே எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய நடிப்பை நடிக்கிறாங்களே தவிர பாபா யாரையுமே எங்குமே அனுப்பி வைப்பதே இல்லை. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், உண்மையான வருமானத்தை சேமிக்க வேண்டும் மற்றும் பிறரையும் கூட செய்ய வைக்க வேண்டும். சோதனைகள் அல்லது புயல்கள் வந்தாலும் கூட கர்ம இந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது. மாயையை வென்ற உலகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். மாயாவை வென்று இவ்வுலகை வென்றவர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தேவதை ஆவதற்காக உணவு பழக்கத்தில் முழுமையான பத்தியத்தை மேற்கொள்ள வேண்டும். அசுத்தமான பொருட்கள் எதையுமே உண்ணக்கூடாது. 2 முறை ஞான குளியல் அவசியம் செய்ய வேண்டும். வரதானம், பிராமண வாழ்க்கையின் சிறப்பம்சங்களை அறிந்து கொண்டு அதை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அனைத்து விசேஷங்களும் நிறைந்தவராகுக. பிராமண வாழ்க்கையினுடைய சிறப்பு தன்மைகளை நன்றாக அறிந்து கொண்டு அதை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அனைத்து விதமான விசேஷங்கள் நிறைந்த ஆத்மா ஆகுங்கள். ரொம்ப நல்ல வரதான் இது. விளக்கம், நாடகத்தின் நியமப்படி இந்த சங்கம் யுகத்தில் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் ஏதாவது ஒரு விசேஷத்தன்மை கிடைத்திருக்கின்றது. அதாவது அத்தகைய அந்த விசேஷத்தன்மை பார்த்து தான் பாபாவே செலக்ட் பண்ணுவார். செலக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ நிச்சயமாக ஒவ்வொருவரிடத்திலும் விசேஷத்தன்மை என்பது இருக்கிறது. மாலையின் கடைசி மணியாக இருந்தாலும் சரி, மாலையினுடைய கடைசியில் வரக்கூடிய அந்த மணியாக இருந்தாலும் சரி,
நிச்சயமாக அவரிடம் கூட ஏதாவது ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறது. ஆக பிராமண பிறப்பின் பாக்கியத்தின் விசேஷத்தை அறிந்து கொண்டு அதை காரியத்தில் பயன்படுத்துங்கள். அந்த விசேஷத்தன்மை எதற்காக? ஈஸ்வரிய சேவையில் அந்த விசேஷத்தை ஈடுபடுத்துவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். ஒரு விசேஷத்தன்மையை காரியத்தில் ஈடுபடுத்தினால் மற்ற விசேஷத்தன்மைகளும் தானாகவே வந்துவிடும். ஒரு விசேஷத்தன்மையை ஈடுபடுத்தும் பொழுது இன்னும் அநேக விதமான விசேஷத்தன்மைகள் வர ஆரம்பிக்குது. அப்போது ஒன்றுக்கு பின்னால் பூஜ்யத்தை சேர்க்க சேர்க்க மதிப்பு கூடுவது போல் அனைத்து விஷயங்களிலும் நிறைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்போது ஒன்று பக்கத்தில் ஒரு 0 10, இன்னொரு 0 100, இன்னொரு 0 1000, இப்படி பூஜ்யத்தை சேர்க்கும் பொழுது அதனுடைய மதிப்பு கூடுகிறதோ அதே போல் ஒரு விசேஷத்தன்மையை சேவையில் ஈடுபடுத்தும் பொழுது அனைத்து விதமான விசேஷங்களிலும் நிறைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்போ நிச்சயமாக இதிலிருந்து 2 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே யாருமே கம்மி கிடையாது. எல்லாருடைய விசேஷத்தன்மை பார்த்து பாபா செலக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த விசேஷத்தன்மையை நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க முடியும். 2வது பாயிண்ட் எப்படின்னாக்கா, ஒரு விசேஷத்தன்மையை காரியத்தில் ஈடுபடுத்தும் பொழுது இன்னும் அநேக விசேஷத்தன்மைகள் வர ஆரம்பிக்குது. ஸ்லோகன்: மன்மனா பவா என்ற மந்திரத்தின் நினைவு சதா இருந்ததென்றால் மனம் அலைப்பாய்வது நின்றுவிடும். மன்மனா பவா என்ற மந்திரத்தினுடைய அந்த நினைவாகப்பட்டது சதா இருந்ததென்றால் மனம் அலைப்பாய்வதிலிருந்து நின்றுவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.